பரமரா வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த பிருத்வி பல்லப். 972லேருந்து 990 ஆண்டுகளில் மால்வா பகுதியின் அரசராக இருந்த பிருத்வி பல்லப் பரமரா வம்சத்தின் 2வது அரசர். அவரை பற்றின வரலாற்று நூல்களோ கல்வெட்டுகளோ இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அதுக்கு காரணம் என்னென்னா, அவரோட உண்மையான பெயர் பிருத்வி பல்லப் இல்லை. அவருடைய உண்மையான பெயர் வக்பதி முஞ்சா. இந்த பெயருக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் அன்புக்குரியவர். பரமரா ராஜ்யம் உருவாவதுக்கு முன்னாடியே ராஷ்டிரகூட மன்னர்கள் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. வக்பதி முஞ்சாவின் தந்தை சியாக்கா ராஷ்டிரகூட மன்னர் கோட்டிகாவை தோற்கடித்து மால்வாவில் பரமரா வம்சத்தை தோற்றுவிச்சார். ராஷ்டிரகூட மன்னர்களை தோற்கடித்து தான் வெற்றி பெற்றதால் தனது மகன் பிருத்வி பல்லப் பெயரோட ஸ்ரீ வல்லப் அஷ்டோகர்ஷான்னு பெயர்களை தனது வெற்றியை கொண்டாட வச்சார்னு சில குறிப்புகள் இருக்குது. அந்த காலத்தில் மால்வா ஒரு சக்தி வாய்ந்த நாடாகவும் வளர்ந்து வரும் நாடாகவும் இருந்துச்சு. மால்வா ராஜ்யத்தின் இயற்கை வளங்களும் பொருளாதார வளர்ச்சி மற்ற நாடுகளை பொறாமைப்படும்படியும் இருந்துச்சு. ஒரு சில வரலாற்று நூல்கள் பிருத்வி பல்லப் சியாக்காவின் உண்மையான மகன் இல்லைனும், சியாக்கா புல்வெளியில் கண்டெடுத்த வளர்ப்பு மகன் தான் பிருத்வி பல்லப்னு சொல்லுது. சியாக்காவின் உண்மையான சொந்த மகன் சிந்து ராஜாவும் பிருத்வி பல்லப்பும் சகோதரர்களாக வளர்ந்தாங்கன்னு, இறுதியில் பிருத்வி பல்லப் தான் தனது மகன்னு சியாக்கா அறிவிச்சார்னு சில வரலாற்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. பிருத்வி பல்லப் அழகானவராகவும் திறமையானவராகவும் இருந்தார். குடிமக்கள் மற்றும் தனது தந்தை சான்றோர் பாராட்டும் விதமாக ஒரு அரசனாக தனது கடமைகளை சிறப்பாக செஞ்சார் பிருத்வி பல்லப். அவர் ஒரு தலைசிறந்த அரசனாகவும் திகழ்ந்தார். வலிமை பொருந்திய சாளுக்கிய அரசை தோற்கடித்தார். இதன் மூலம் சாளுக்கிய அரசை முதலில் தோற்கடித்தவருங்கிற பெருமையும் பிருத்வி பல்லப் பெற்றார். போருக்கு செல்லும்போது தனது படைகளை வழிநடத்துவதிலும் அந்த போரில் வெற்றி பெறுவதற்கு திட்டங்களை வகுப்பதிலும் திறமையானவராகவும் செயல்பட்டார். போரிலே தோற்றவர்களை தண்டிக்காமல் அவர்களை மன்னிச்சார். சாளுக்கியர்களைப் போல அதிகாரத்திற்காகவும் ராஜ்யங்களை பிடிப்பதற்காகவும் போர்களை செய்பவராக இல்லாமல் ஒரு சிறந்த அரசனாக இருந்தார் பிருத்வி பல்லப். அனைவருக்கும் சமமான ராஜ்யத்தை உருவாக்குவதில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவராகவும் இருந்தார். அனைத்து பிரிவுகளையும் கலாச்சாரங்களும் சேர்ந்த மக்களை ஒன்றிணைத்தார். அவர் ஒரு திறமையான அரசனாகவும் இருந்தார். அவர் கலை மற்றும் இலக்கியம் வளர்வதற்கு பெரிதும் துணை நின்றார். மேலும் கவிதை மற்றும் இசை மீது பெரிதும் நாட்டம் கொண்டவராகவும் பிருத்வி பல்லப் இருந்தார். இந்தியாவின் பல பகுதிகளிலிருந்து பல அறிஞர்கள் மற்றும் கவிஞர்கள் அவரது ராஜ்யத்திற்கு வந்தார்கள். புகழ்பெற்ற போஜராஜாவின் மாமா தான் இந்த பிருத்வி பல்லப்னு வரலாற்றாசிரியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பிருத்வி பல்லப் பல இடங்களில் கோவில்களை கட்டியிருக்காரு. அதிலும் குறிப்பாக தர்மபுரி, உஜ்ஜயினி ஆகிய இடங்களில் கோவில்களையும் கோபுரங்களையும் கட்டியிருக்காரு. பிருத்வி பல்லபால் தோற்கடிக்கப்பட்ட சாளுக்கிய மன்னன் தலிபா பலமுறை போரிட்டும் ஒவ்வொரு முறையும் தோற்கடிக்கப்பட்டான். பிருத்வி பல்லபின் நம்பகமான மந்திரி ருத்ராதித்யா கோதாவரி நதியை கடக்க வேண்டாம் என்றும், அப்படி கடந்தால் போரில் வெற்றி நமக்கு சாதகமாக அமையாது என்றும் அறிவுறுத்தினார். தனது ராஜ்யத்தின் மீது தலிபாவின் தொடர்ச்சியான தாக்குதல்களை பார்த்து பொறுக்க முடியாத சூழ்நிலையில் ருத்ராதித்யாவின் ஆலோசனை மீறி பிருத்வி பல்லப் கோதாவரி நதியை கடந்து சென்றார். எதிர்பாராத விதமாக முதன்முறையாக பிருத்வி பல்லப் சாளுக்கியர்களால் மிக மோசமான முறையில் தோற்கடிக்கப்பட்டார். தலிபா தனியாக வெற்றியை பெறவில்லை. தலிபாவிற்கு மிர்னால்வதி என்ற ஒரு சகோதரி இருந்தாள். அவள் அழகு மற்றும் தைரியமிக்கவளாகவும் போர்த்தந்திரங்களில் சிறந்தவளாகவும் விளங்கினாள். இவர்கள் இருவரும் குழந்தை பருவத்தில் இருக்கும்போதே மால்வா ராஜ்யத்தால் இவர்களது சாளுக்கிய தேசம் தோற்கடிக்கப்பட்டது. சிறு வயதிலிருந்தே மால்வா ராஜ்யத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று பலமுறை முயற்சி செய்து வருகின்றனர். இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் மால்வா ராஜ்யத்தால் தோற்கடிக்கப்பட்டனர். இறுதியில் பிருத்வி பல்லப் கோதாவரி நதியை கடந்து வரும்போது சாளுக்கியர்களால் தோற்கடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவர்களால் அவமானப்படுத்தப்பட்டார். பிருத்வி பல்லப் முதல்ல மிர்னால்வதியை பார்த்தபோதே அவளை காதலிக்க ஆரம்பித்தார். பிருத்வி பல்லப் சிறைபிடிக்கப்பட்ட போது தோற்கடிக்கப்பட்ட எதிரியின் மீதும் அவரது படையினர் மீதும் மிர்னால்வதி இரக்கம் காட்டியது பிருத்வி பல்லவிற்கு மிர்னால்வதி மேலே ஒரு மரியாதை உண்டாக்குச்சு. இறுதியில் மிர்னால்வதியும் பிருத்வி பல்லவை காதலிக்க ஆரம்பித்தாங்க. இதற்கிடையில் பிருத்வி பல்லவை சாளுக்கிய தேசத்தோட சிறையிலிருந்து எப்படியாவது மீட்டுட்டு வரணும்னு சொல்லி அவரோட ஆலோசனைப்படி பிருத்வி பல்லவோட மந்திரிங்க ஒரு திட்டத்தை தீட்டினாங்க. பிருத்வி பல்லப் தன்னோட மிர்னால்வதியும் தனது ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சார். தலிபாவின் நண்பன் பில்லமா இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தனது நண்பன் தலிபாவிடம் சொல்லிட்டார். தனது நண்பன் தாங்கிட்ட சொன்ன செய்தியை தனது சகோதரி மிர்னால்வதியிடம் சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டார் தலிபா. அதுக்கப்புறமா பிருத்வி பல்லப் கொடூரமான முறையில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார். பிருத்வி பல்லப் செத்ததுக்கப்புறம் அவரோட பரம்பரா வம்சம் முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த உலகமே ஒரு ஒப்பற்ற பேரரசனை இறந்து விட்டதுன்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமா ஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.